நமக்கு எல்லாம் தெரியும் கேரட் வந்து கண் பார்வைக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு. இதை பச்சையாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம முட்டை பொரியலாக பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் 4 கேரட்டுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் நைஸாக நீக்கிட்டு அப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி இதில் வச்சு சீவி வச்சுருக்கேன். இதில் 2 சைஸாக சீவலாம். பெரிய சைஸாக வேணா பெரிய சைஸாக சீவலாம், இல்லைனா குட்டியாக சீவலாம். இனிமேல் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து உளுந்து வந்து கருப்பு உளுந்து தோல் நீக்காதது எடுத்திருக்கேன். இதுதான் ஆக்சுவலாக நல்லது. நிறைய பேர் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணுவாங்க. பிடிச்சவங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த கருப்பு உளுந்து வந்து கேரட்டை பொறுத்த வரைக்கும் கடிப்படும்போது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜீரகம், வத்தல் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போதும். சின்ன வெங்காயம் தான் நல்லது. அதே மாதிரி வத்தல் பொடிக்கு பதிலாக மிளகுத்தூள், பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் இங்கே வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, அப்புறமா கடுகு பொரிஞ்சதும் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணுறேன். தூள் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா கல் உப்பு கரையாது தண்ணி விடாததுனால. தூள் உப்பு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே மூடி வச்சு வேக வைக்கலாம். சிம்மில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேண்டாம், அடி பிடிச்சிரும். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ரொம்ப அதிகமாக வேகணும்னு இல்லை. காய்கறி எப்போவுமே நமக்கு தெரியும், பாதி அளவு இல்லை முக்கால் அளவு வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் வத்தல் பொடியும் ஜீரகமும் ஆட் பண்ணுறேன். வத்தல் பொடி வேணாம்னுள்ளவங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் கிளறிட்டு இனி இந்த ஸ்டேஜில் முட்டை 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை ஆட் பண்ணி கிளறும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஸ்டேஜ் நமக்கு தோணும். ஏன்னா இது குழன்னு வந்திருக்கு அந்த மாதிரி தோணும். அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கும்போது நார்மல் ஆயிரும். எப்பவும் கிளறி விட வேணாம். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி சிம்மில் இருக்கட்டும். இருந்து வரும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் தீயில் இருக்கும்போது நார்மல் ஆயிரும். பொரியல் மாதிரி நார்மல் ஆயிரும். முட்டை வாசனையோ முட்டையோட அந்த தண்ணி ஈரத்தன்மை மாதிரி எதுவும் இல்லாமல் நார்மலாகி வந்துடும். இது வந்து குழந்தைங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை சேர்க்குறது நல்லது. நான் இப்போ பிராய்லர் கோழி முட்டை தான் சேர்த்துருக்கேன். அந்த நாட்டுக்கோழி முட்டை கூட ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நார்மலாக குழந்தைங்க கேரட் பச்சையாக சாப்பிடலை அப்படின்னாலோ தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலனாலும் இப்படி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. தேங்க்யூ.